விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யவீருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னுடைய மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். நீ எந்த மகளுக்காய் கலங்கி கொண்டு வந்தாயோ, நீ எந்த மகள் இறந்து போயிருவாளோன்னு பயத்தோடு வந்தாயோ, எந்த மகளுடைய மரணத்திற்காக மக்கள் காத்து கிடக்கிறாங்களோ, ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டும் வருது, அவள் மரிக்க மாட்டாள், அவள் சாக போறது இல்லை, அவள் ரட்சிக்கப்படுவாள். ரட்சிக்கப்படுவாள். இந்த 100 நாள்ல ஒண்ணு நடக்க போகுது. இந்த 100 days முடியறதுக்குள்ள ஒண்ணு நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தடத்துலயும் ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இருக்கு. அந்த காரியம் ரட்சிக்கப்படும். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது எரேமியாவை தூக்கி குழியில போடுவாங்க பாருங்க, அதையும் நான் தியானிச்சுட்டே இருந்தேன். இந்த எரேமியாவை யுத்தம், பயங்கரமான யுத்தத்திற்கான எத்தனங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலமோதி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா எரேமியா தீர்க்க தரிசனத்தை சொன்னதுனால தூக்கி தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ள போட்டாங்க, கிடங்குக்குள்ள போட்டாங்க. அது ரொம்ப பாதாள குழி, அது ரொம்ப மோசமானது. அதுக்குள்ள ஏற்கனவே நிறைய பேர் செத்த, அந்த மாதிரி செத்த சடலங்கள் எல்லாம் உள்ள நிறைய இருக்கும். பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு ஏரியா அது. அது தண்ணி இல்லாத குழி. இப்ப யாருமே தூக்குறதுக்கு ஆளே இல்லை. எரேமியா அங்க உள்ள கிடந்து கத்துறது சத்தம் கேட்காது. சுத்தி எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, கத்தர் எபித்மெலேக் என்கிற ஒரு மனுஷனை கத்தர் ஞாபகப்படுத்துறாரு. தீர்க்கதரிசி இந்த மாதிரி குழிக்குள்ள கிடக்குறாரு ஞாபகப்படுத்துறாரு. இவர் போய் எட்டி ஐயா அப்படின்னு கேட்டா உள்ள சத்தம் கேக்குது, ஆமா உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாரு. எங்கேயாவது கயிறு ஏதாவது கிடைக்குமா, யாராவது மீட்கிற பணி யாராவது வருவாங்க கேட்டா ஒருத்தருமே இல்லை, கயிறும் இல்லை. ஆனா இவருக்கு உடனே ஒரு ஐடியா வருது. அங்க கிடக்கிற கொஞ்சம் துணி, பழைய துணி கிடக்குது. அந்த துணியெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா கட்டி அப்படியே அந்த குழியிலிருந்து எரேமியாவை அப்படியே அழகா அவரை தூக்கி மேல விடுறாரு. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுடைய மனசு? இந்த குழியிலிருந்து என்ன தூக்குவாங்களா, தூக்க மாட்டாங்களா? யோசேப்பு பாருங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த குழிக்குள்ள இருந்து இவங்க அமைதியா ஆடு மேய்க்கிறவங்க அப்படியே போயிருந்தாங்கன்னா என்ன எப்படி இருந்திருக்கு? என்ன பண்ணிருப்பான்? காடு, ஒரு வனாந்தரமான இடம், அங்க குழிக்குள்ள கிடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் குழிக்குள்ள அவங்க போட்டவங்களையே வச்சு குழிக்குள்ள இருந்து கர்த்தர் எடுக்க வச்சாரு. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். உங்களை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ, யார் உங்களுக்கு சத்துருக்களோ, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சாகிற வரைக்கும் உங்களை விசுவாசிப்பேன், உங்களை நான் நம்புவேன். இந்த காரியத்தில் நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புவேன், நான் நம்புவேன். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த ஃபெய்த்ல அப்படின்னா பாஸ்டர், நான் ஒரு காரியத்திற்காக ரொம்ப எதிர்பார்த்து நான் ஜெபம் பண்றேன், காத்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ள நிறைய அவிசுவாசம் வந்துட்டே இருக்குது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. எனக்குள்ள நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்குள்ள ஃபெய்த்தே இல்லை. 15 நாளை தாண்டிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ ஒரு விரக்தியா இருக்குது. எனக்கு இந்த ஜெபத்தை கூட கண்டினியூ பண்றதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நடக்கிற சூழ்நிலை எல்லாமே எதிராக இருக்கு பாச. எனக்கு அந்த ஜெபிக்க 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 மாற்றம் வரும்னு பார்த்தா ஜெபிக்க 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 சோதனை தான் வருது. எனக்கு இதனால எனக்கு இது திரும்பியும் இது நடக்காம போயிருமோ அப்படின்ற அவிசுவாசம் என்ன மேலோங்குது. எனக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் எனக்காக தான் பேசினாரு. நான் ஜெபிக்கிற அந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஃபெய்த் வேணும், எனக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் விசுவாசம் நாளுக்கு நாள் சத்துரு டவுன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நீங்க முன்னாடி வாங்க, மற்றவங்க அப்படியே ஜெபத்திலே இருங்க. உங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, thank you Jesus, hallelujah, hallelujah.
நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு உத்தரவை கத்தர் தரணும். எனக்கு சோர்ந்து போகுது பாஸ்டர். எனக்கு எதிர்பார்த்து நான் ரொம்ப சோர்ந்துறேன் நான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், யவீருவை கத்தர் கைவிடவே இல்லைல்ல. யவீருடைய விசுவாசத்தை ஆண்டவர் வந்து ஒரு நாளும் ஆண்டவர் வந்து அவனுடைய விசுவாசத்தை அற்பமா நினைக்கவே இல்லைல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்க. நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை வளர்த்துகிறவர் கர்த்தர். நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துகிறவர் கர்த்தர். நம்முடைய விசுவாச அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. ஆமென். அதனால இது இறந்து போன பாஸ்டர் பாலியங்கிச்சோ கிட்டத்தட்ட அவருடைய திருச்சபையில் 8 லட்சம் பேர் அட்டன் பண்ணுவாங்களாமா. 8 lakhs, 8 லட்சம் பேர் அவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்வார். விசுவாசம், அந்த ஃபெய்த்தை குறித்து அவர் எழுதியிருப்பார் பாருங்க. ஐயோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த விசுவாச வாழ்க்கையில வாழ்றதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம நம்பி தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாச அளவை, விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு நீங்க மட்டும் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு என்றும் தெரிந்த போதும், தான் வயது முதிர்ந்தவனாய் இருந்தாலும் வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசிச்சானாமா. கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். 100 yearsல கர்த்தர் அதை செய்தார். அதனால உங்களுக்கு விசுவாசம் இல்லாம நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க இப்போ யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். பிசாசுக்கா, ஏசப்பாவுக்கா? நீங்க கர்த்தருக்கா இல்ல பிசாசுக்கா? நீங்க யோசி. இப்போ ஒரு பக்கத்துல பிசாசு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறான். நீ எதை சும்மா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சும்மா கூட படிக்கிறவங்க சொல்லுவாங்க, சும்மா எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன் கையில் தான் இருக்குது, உன் தலையெழுத்து தான், உனக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் உனக்கு நடக்கும், இதுக்கு முன்னாடி விதிச்சிருக்கிற விதி என்னமோ அதான் நடக்கும், அப்படி உனக்கு இப்படி ஒரு விதி இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். தலையெழுத்த மாத்திர ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் தலையெழுத்த மாத்திரவர், அவர் தலையெழுத்தை மாற்றுகிறவர். அதனால நான் உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. இந்த 100 நாள்ல கர்த்தர் மறுரூபமாக்க போறாரு. நம்மள ஒரு புது சிருஷ்டியா கர்த்தர் மாற்ற போறாரு. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை மாற்ற போறாரு. இருக்கிற நிறைய பேர் அந்த ஃபெய்த்ல, விசுவாசத்துல கர்த்தர் வேரூன்ற பண்ண போறாரு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா, இனி அந்த எவீரு சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ அதை இக்னோர் பண்ண போறேன். அந்த வார்த்தை எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்னே ஒன்று கர்த்தர் பேசுகிற வார்த்தையை மட்டும்தான் கேட்பேன். அவங்க பேசுகிற வார்த்தை யார் வேணாலும் கேட்கலாம், நான் கேட்கல. இன்னைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர், இப்போ அற்புதம் செய்ய வல்லவர். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ண விரும்புகிறேன்னா, நான் தொடர விரும்புகிறேன். நான் காலடி எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதை விட்டு பின்னாடி வரக்கூடாது, அதிலே நின்றுட்டும் இருக்கக்கூடாது. விசுவாசம் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து முன்னாடி வச்சு போறது தான், ஒவ்வொரு நாளும் வச்சு போறது தான். ஆனா ஒன்றும் குறையாது. ஒன்றும் முடிவில், இந்த காரியத்தினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனையினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த சூழ்நிலையினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்குள்ள எத்தனை பூச்சாண்டி வேணாலும் காமிச்சுக்கலாம், அதுக்குள்ள என்னென்னமோ நடக்கலாம், அதுக்குள்ள யாரோ என்னென்னோ பேசலாம். அதை எல்லாம் குறித்து கவலையே படாதீங்க. ஜெயம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெயம் எனக்குடையது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ ஆதாரம் ஓராதாரம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசுவே, இயேசுவே,
கையை உயர்த்தி என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. அப்பா, சத்துரு என் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான், முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். இல்ல இல்ல, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை 100% நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். நீங்க அற்புதம் செய்வீங்க, நீங்க அதிசயம் செய்வீங்க. 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போகாதபடி எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீங்க. 100க்கு 100 நான் உங்களை நம்புறேன். இயேசுப்பா, இயேசுப்பா, இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன், திறப்புல நிக்கிறேன். ஐயா, இந்த விசுவாசத்தை துவங்கினது நீங்க தானே ஐயா. இந்த பிரச்சனை இத்தனை நாள் வந்தும் எதுவும் சேதப்படுத்தாம காத்தது நீங்க தானே ஐயா. ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க அப்படியே ஸ்டாண்டா நின்னுட்டாங்க. முன்னாடியும் எடுத்து வைக்க முடியல, பின்னாடியும் போக முடியல. நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க. ஆனா இப்போ என்னமோ இந்த 15வது நாள் அந்த யவீரு அப்படின்ற அந்த மனுஷனுடைய பக்கத்துல நீங்க நின்னது மாதிரி எங்க பக்கத்துல நீங்க நின்னதா ஃபீல் பண்றோம், எங்க பக்கத்துல நீங்க நிக்கிறதா ஃபீல் பண்றோம். எங்களை பார்த்து அதே வார்த்தையை எங்களை பார்த்து நீங்க சொல்றது மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. விசுவாசம் உள்ளவளா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 15வது நாள்ல உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். இந்த சத்தம் யாருடைய காதுகள் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய மகிமை கடந்து வரட்டும். இந்த நன்றி அப்பா, ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க மேல உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த ஜெபத்தினுடைய பிரசன்னம் அதிகமாயிட்டே இருக்கணும். தடையில்லாம இந்த 100 நாட்களும் உங்களை ஆராதிச்சிடணும் ஆண்டவரே. இந்த 100 டேஸ்ல எங்களை முற்றிலும் கழுவிடணும்ப்பா, எங்களை சுத்திகரிச்சிடணும். எங்களை ஒரு புதுமையா நியூவா, ஹல்லேலூயா, ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை. இந்த 100 டேஸ்ல பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது துவக்கம் நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் கூட இருப்பீராக. இந்த முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய மகிமை வைக்கப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.